இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி 27/12/2023 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று ஆருத்ரா தரிசனம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம். மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் தைரியத்தையும் உடன் பிறந்தவர்களையும் பற்றி குறிக்கக்கூடிய அந்த 3வது இடத்துல இன்னைக்கு இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் சுகங்களும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்கும். தைரியமாக எதையுமே எடுத்து செய்வீங்க. உங்களோட செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றியை இன்னைக்கு நல்லா பெறுவீங்க. பொருள்கள் ஆடைகள் வாங்குவதற்காக அதிகமாக செலவுகளும் செய்வீங்க. பணப்புழக்கம் நல்லாவே இருக்குங்க. தொலைபேசி வழி செய்திகள்லாம் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகிட்டல் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மாணவர்கள் சிறந்த யோகத்தை பெறும் நாளாக தான் இருக்குது. உயர்கல்வியாலும் நண்பர்களாலும் நன்மைகள்லாம் அதிகம் நடைபெறும். இன்னைக்கு அந்த அமைப்பு இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். உங்களோட நேர்மை பாராட்டுக்குரியதாக இருக்கும். எடுத்த காரியங்களை எல்லாம் சிறப்பாக முடித்து நல்ல பெயர் வாங்கிடுவீங்க. கருத்துக்களை வெளிப்படையாக பேசி அடுத்தவங்க புகழை பெறுவீங்க. சூழ்ச்சி செய்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு சோர்ந்து போகிற மாதிரி உங்களுக்கு எல்லா பலன்களும் சாதகமான பலன்களாக தான் நடக்கும். காஃபி நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேலை இடத்துல எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் சமாளித்து சரி கட்டிடுவீங்க. யாராவது ஒருத்தர் உங்களை குறை கூறிக்கிட்டே தான் இருப்பாங்க. மனம் தளராமல் விக்ரமாதித்தன் மாதிரி வெற்றி நடை போடுவீங்க. அடிக்கடி யோசனையில் ஆழ்ந்து போயிடுவீங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு நந்தியம் பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சுகமான வாழ்க்கை. சிலருக்கு மனதுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போகிற அந்த வாய்ப்பு இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சிலருக்கு நல்ல வீடு வாகனம் அமையும் யோகம்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காஃபி வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இடம்பெறதுனால பண வரவு நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கும். சிலருக்கு கண் பார்வையில் கொஞ்சம் கோளாறு ஏதாவது ஏற்படுற மாதிரி தெரியலாம். கவனமாக இருங்க. உங்கள் பேச்சில் தேனாக பேசுவீங்க. பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு வெற்றி வகை சூடுவார்கள். தொழில் செய்கிறவங்க நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தாரின் கனவுகளை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. பெத்தவர்கள் உங்களால் பெருமை அடைகிற மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்கும். சில்லறை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் பார்ப்பாங்க. மாணவர்கள் கல்வியின் நுணுக்கங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிறந்த மாணவன்னு பேர் வாங்குவீங்க. கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்களும் இன்னைக்கு வருவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நந்தியம் பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வருங்க. சிந்திக்காமல் செய்யும் காரியங்களில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். திடீர் நன்மைகள் நிறைய நடக்கும். யாருக்கும் பாராபட்சம் பார்க்காம நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலையில் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். பதறிய காரியம் சிதறுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு காரியங்களை பொறுமையாக கையாளுறது நல்லது. பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிஷ
நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பணவரவும் நிறையா இருக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற வியாபாரமெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். நட்பு வட்டாரம் ரொம்ப பலமாக இருக்கும். வேலையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் ராசியில் இருக்கிறது பணவரவில் ஏற்பட்ட தடைகள்லாம் நீக்குங்க. இருந்தாலும் ஆன்மீக செலவுகள், பூஜை புனஸ்காரம், கோயில்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நிறைய பெண்டிங் இருக்கும் வேலைகளெல்லாம் இன்னைக்கு அதை நினச்சாலே உங்களுக்கு மலைப்பாக இருக்கும். சிலர் திருக்கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகள்லாம் செய்வீங்க. எந்த காரியத்தையும் அடுத்தவருக்காக செய்யாமல் உங்களுடைய திருப்திக்காக செய்வீங்க. மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிடுவீங்கங்க. பெண்களுக்கு மற்றவர்களோட விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு எது நேர்மையாக படுதோ அதை எப்பாடுபட்டாது நிறைவேற்றிடுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களோட பாராட்டையும் இன்னைக்கு பெறுவீங்க. மாணவர்கள் சொந்த விஷயங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டி வரலாம். சிலர் கற்ற கல்வியால் உயர்வடையும் பொற்காலமாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய நமஸ்காரத்தில் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள்னே சொல்லலாம். செல்வம் சேரும். வீட்டு உபயோக பொருட்களை எல்லாம் நிறைய வாங்குவீங்க. இன்னைக்கு உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். வியாபாரத்திலையும் தொழிலையும் அதிக வருமானம் இருக்கும். பேச்சாலேயே பெருமை அடைவீங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு தாட்சாயினியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நாக பிரதிஷ்டை செய்கிறது, ஆலய திருப்பணிகள்லாம் செய்கிறது, அதுக்காக உதவி செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. தானங்களும் தர்மங்களும் நிறைய செய்வீங்க. ஏன்னா தர்மம் தலை காக்குங்கிறத உணர்ந்து இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மனமுவந்து உதவிகளை செய்வீங்க. பெரியவர்களோட ஆசிகளையும் இன்னைக்கு பெறுவீங்கங்க. இன்னைக்கு நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகான்களை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பணம் பற்றிய, வீட்டு செலவுகள் பற்றிய கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும். ஏன்னா பணம் எப்படியாவது எந்த வழியிலையாவது இன்னைக்கு கிடைச்சிரும். எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்னைக்கு செலவு செய்வீங்க. உத்தியோகத்திலையும் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ராசி அதிபதி சந்திரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள், வீண் விரயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். மனசு காரணம் இல்லாமல் சஞ்சலப்படக்கூடும். சிலருக்கு பணி இடத்துல மேல் அதிகாரிகளால் வேலையில் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அவர்களால் மன அழுத்தம் கூட வரலாம். பெண்களுக்கு பல விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நடந்து போனவற்றெல்லாம் நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. சில விஷயங்கள் நிம்மதியை தர்றதும், சில விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்களை தர்ற மாதிரி இருக்கும். மாணவர்கள் கடின உழைப்பால் இன்னைக்கு தேர்ச்சி அடைவீங்க. மதிப்பெண்கள் அதிகமாக வரும். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்கங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். அரசாங்க நன்மைகள்லாம் இன்னைக்கு அதிகமாகவே நடக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்போடு இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சீங்கன்னாலும் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படும். ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. பணவரவில் எந்த தடைகளும் இருக்காதுங்க. இன்று ஆரஞ்சு நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உத்தியோகத்தில் நன்மைகள் நிறையாவே இருக்கும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அது நல்ல வியாபாரம் ஆகி நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். இன்னைக்கு வேலையில் ஓய்வில்லாமல் பணி செய்கிற மாதிரி இருக்கும். செல்வ நிலை நல்லாவே இருக்குங்க. இன்று நீல நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. தேவையில்லாத தொல்லைகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். தேவையற்ற மனிதர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடும். எந்த விஷயங்கள்லையும் உங்கள் பர்சனல் விஷயங்கள் தவிர மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது.
மனசில் ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் காரியங்கள்ல எல்லாம் இன்னைக்கு நல்லா சிறப்பாக செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க. இன்று மெரூன் கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்ட நிறம் மெரூன் மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு விரயத்துக்கு தகுந்த லாபங்களை கொடுப்பாரு. எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆகி நிறைய வருமானமும் லாபமும் கிடைக்கும். ஆனால் வரவு வந்தால் தானே செலவு செய்ய முடியும். அதனால செலவுக்கு தகுந்த வருமானம் இருக்கும். மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் நடந்து இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தும். உங்களுக்கு எதிரியாக நினச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க. செல்வ நிலை உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. நீங்கள் எந்த செயல்களை செஞ்சாலும் இன்னைக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருவீங்க. நடக்காதுன்னு கைவிட்ட விஷயத்தை கூட இன்னைக்கு சிறப்பாக நடத்தி ஆச்சரியத்தை கொடுத்துருவீங்க. பெண்களுக்கு கைவினை பொருட்களால் லாபத்தை பெறுவீர்கள். வீட்டில் வச்சே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். சிலருக்கு சேமிப்புகள்லாம் அதிகமாகும். மாணவர்கள் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீர்கள். சக மாணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. மக நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குற மாதிரி தான் நடக்கும். வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. எந்த போட்டி பொறாமைகளில் இருந்தவங்கெல்லாம் அதை உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. போட்டிகள்லாம் உங்களுக்கு தான் வெற்றிகள் கிடைக்கும். பஞ்சாயத்து பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவை கொடுக்கும். இன்னைக்கு பணத்திற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. இன்று ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களை பற்றி பெருமையாக நீங்களே பெருமைப்படும்படியான காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறையவே நடக்கும். தன்னடக்கத்தோடு செயல்படுவீங்க. சிலருக்கு தேவையில்லாத குழப்பங்களும் மன உளைச்சல்களும் வரலாம். பணம் தாராளமாக வரும். பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் அடுத்தவங்க உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்குங்க. இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நல்ல நாளாகவே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடிகிற மாதிரி இருக்குது. மேலர்களோட ஆசி, முன்னோர்களோட ஆசிகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்ல பலன்கள், அதிகமான நன்மைகள் இதெல்லாம் நடக்கும். இன்று நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் வேலையை குறிப்பிடக்கூடிய அந்த 10வது இடத்துல இடம் பெறுறதுனால இன்னைக்கு தொழிலாலையும் வேலையாலையும் அதிக வருமானத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும். சிலர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். இன்னைக்கு இதுவரைக்கும் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் கிடைக்கும். உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும். உடல் நலமும் நல்லாவே இருக்கும். தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும் நல்ல நாளாக இருக்குது. பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். மாணவர்கள் மதிப்பு மரியாதையும் உயரும். கல்வியில் உயர்வு நிலையை அடைவீங்க. இன்னைக்கு பொது வாழ்வில் கூட உங்களோட புகழ் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். மனசில் ஒரு இனம் புரியாத நிம்மதி, அப்பாடா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி இன்னைக்கு இருக்கும். கலக்கங்கள்லாம் மறையும். தேவையானவை உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடைச்சி உங்களை சந்தோஷப்படுத்தும். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். மனசில் கலக்கம் தோன்ற மாதிரி இருக்கும். எதையுமே ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும். எதை செய்கிறதுக்கும் இன்னைக்கு மனசு இருக்காது. பிரயாணங்களில் கூட கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்துடுங்க. அன்றாட வேலைகளில் இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு நிம்மதியாக இருங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க
காமாட்சி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள்லாம் இன்னைக்கு எதனால கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படின்னு கவனித்து அதை சரி செய்கிற முயற்சியில் இருப்பீங்க. உறவினரால் ஏற்பட்ட களங்கமும் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கிரும். மற்றவர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. இன்று பிங்க் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருந்து எல்லா பாக்கியமும் கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாரு. இருந்தாலும் உங்களோட சொந்த விஷயங்கள்ல தேவையில்லாத 3வது மனிதரின் தலையீட்டால உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்களும் மனஸ்தாபங்களும் வரக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா வசதிகளையும் பெற நாளாக இருந்தால் கூட பொறாமைக்காரர்களால் சில காரியங்கள் தள்ளி போகலாம். எதிரிகளை வெல்லும் திறமை இன்னைக்கு எதையும் சமாளித்து வெளியே வரக்கூடிய திறமை இருக்கும். எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு கோயில்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்கிறது, பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறது, மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கும். சக தோழிகள் உங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மதிப்பை தேடித்தரக்கூடிய விஷயங்கள், உங்களோட முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாகவே நடக்கும். மனசு ஒரு குதூகலமான நிலையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகிற மாதிரி நல்ல நாளாக தான் இருக்குது. ஏராளமான பணம் சம்பாதிப்பீங்க. எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் நல்ல வியாபாரம் நடக்கும். யாரை கண்டும் பயப்படாமல் அஞ்சா நெஞ்சோட எதையுமே தைரியமாக எடுத்து சொல்கிற அந்த ஊக்கம் உங்களுக்கு பிறக்கும். பதவிகளும் மரியாதையும் கிடைக்குங்க. இன்னைக்கு பிங்க் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்கள் உடல் நலத்தில் இருந்த தொல்லைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உடல் நலம் நல்ல சீராக இருக்கும். மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க. உங்கள் வேண்டுதல்கள் இன்னைக்கு பலிக்கும். பொருள் வரவெல்லாம் நல்லாவே இருக்கும். புதிய நண்பர்களோட கொஞ்சம் நெருக்கமான தொடர்பு இன்னைக்கு ஏற்படும். இன்று ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களுக்கு எல்லா கஷ்டமான சில விஷயங்கள் கூட ஈஸியாக வெற்றிகரமாக முடிஞ்சிடும். குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. உங்களுக்கு பொது சேவையில் சிலருக்கு நாட்டம் ஏற்படும். பணம் பல வழிகளில் வருங்க. இன்று காஃபி நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காஃபி, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கு. பாக்யாதிபதியான சந்திரன் 8வது இடமான அஷ்டமத்தில் அமரும்போது பூர்வீக சொத்துக்களால், முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்துக்களால் பங்காளி சண்டைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுலேயுமே போட்டு மனசை குழப்பிக்காமல் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெண்களுக்கு பேச்சுக்களை குறைச்சி அமைதியாக இருந்துட்டாவே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. வார்த்தைகளில் கடினமான பேச்சுக்களையும் வார்த்தைகளை விட்டுறாமல் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும். மாணவர்களுக்கு நண்பர்களோட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பெருசாக எந்த பிரச்சனையும் வளர்த்துக்கிட்டு போகாமல், பிரச்சனைன்னு இருந்தால் அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டீங்கன்னா இன்னைக்கு பல சங்கடங்களில் இருந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. செய்கிற தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களால் தக்க சமயத்தில் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நண்பர்கள் உதவி செஞ்சு உங்களை இடர்களில் இருந்து காப்பாற்றுவாங்க. உறவினர்களோட வருகை இன்னைக்கு இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையாகவே நல்லா நடக்குங்க. இன்று காஃபி நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க காமதேனு வழிபாடு உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை நீக்கும். இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்களும் சில விஷயங்களில் அவமானப்படுற சூழ்நிலைகளும் இருக்கும். மனசு ரொம்ப சங்கடப்படுற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். சில நேரம் பொருள் விரயமாகலாம், களவு போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. மன உளைச்சல் உண்டாகும்.
இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்று ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காமாட்சி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். தொழிலில் சில நஷ்டங்கள் அல்லது கொஞ்சம் தொய்வு நிலை அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வேலையாட்கள் உங்களோட ஒத்துழைக்காம முரண்பாடான கருத்துக்களை சொல்கிறது, எதிர்த்து பேசுகிறது, அந்த மாதிரி மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. வீட்லேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் களத்திர ஸ்தானமான 7வது இடத்துல இருக்கிறாரு. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சலசலப்புகள் வரலாம். 3வது நபர் தலையிடாம பார்த்துக்கங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. நிறைய செல்வங்கள் சேரும். அதனால மனம் மகிழ்ச்சியா இருக்கும். உயர் அதிகாரிகளால் வேலை இடத்துல பாராட்டப்படுவீங்க. சில பெரிய மனிதர்களால் கௌரவிக்கப்படுவீங்க. பெண்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த வேலை இன்னைக்கு கிடைக்கும். இல்லை அதற்குண்டான தகவல்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கோ காணாமல் வைத்துவிட்ட ஒரு பொருள் உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு கிடைச்சி உங்களை சந்தோஷப்படுத்தும். மாணவர்கள் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பேரும் புகழும் அடைவாங்க. போட்டிகளில் வெற்றி பெற்று இன்னைக்கு பரிசுகளை வெல்வார்கள். மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. புதுமையான ஆற்றல்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான அதிகாரங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களோட விருப்பம் போல நல்லபடியாக முடியும். அசையும் அசையா சொத்துக்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலம் வருமானமும் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட அறிவுலையும் பேச்சிலையும் நல்ல தெளிவும் இனிமையும் இன்னைக்கு இருக்குங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். இன்னைக்கு முடிவு எடுக்கிறத மாத்திரம் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வச்சுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவை நாளைக்கு எடுத்தீங்கன்னா அது சிறப்பாக முடியுங்க. இன்று வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க காசி விஸ்வநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நிறைய பொருள் வரவெல்லாம் இருக்கும். செல்வந்தர்களோட நட்பு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்கும். அடுத்தவங்க கண்ணு படாமல் பார்த்துக்குங்க. விவசாய பொருட்களால் உங்களுக்கு லாபம் இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு இன்னைக்கு மன நிறைவை கொடுக்குற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குங்க. இளஞ்சிவப்பு ஆடைகள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் 6வது இடமான ருணம், ரோகம், தொழிலை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு இடம் பெறுறதுனால உங்களோட தொழிலில் ஏற்பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல லாபகரமான நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. சுகமான வாழ்வு உண்டாகும். பண வரவிற்கு எந்த குறையும் இன்னைக்கு இருக்காது. பண தட்டுப்பாடுகள், காரிய தடைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிரும். நீண்ட நாட்களாக கஷ்டப்படுத்திய நோய்கள் கூட இன்னைக்கு விலகி உங்களை சந்தோஷப்படுத்தும். உங்களை பகைவராக நினைச்ச ஒருத்தர் இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நண்பராக வந்து உங்ககிட்ட பேசி சமாதானமாக சந்தோஷமாக இருப்பார். வேலை இடத்துல உங்களுக்கு கௌரவமும் வளர்ச்சியும் நல்லாவே இருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப இன்பமான அனுபவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். பெற்றோர்களோட அன்பு அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் நல்ல ஒத்துழைப்பாக சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. வீட்டுக்கு விருந்தினர் வருகைகள்லாம் இருக்கும். மாணவர்கள் அவங்களோட முன்னேற்றம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ போன்ற விஷயங்கள்ல எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடைவார்கள். உத்திராட நட்சத்திரக்காரங்க காசி விஸ்வநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லாவே இருக்கும். பிரயாணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சிலர் வெளியூர் பிரயாணங்கள்லாம் இன்னைக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். இன்று காஃபி நிற உடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும்.
செய்யும் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. சின்ன தவறு கூட பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அவசர முடிவுகளெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்லையும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக போய் வந்துட்டு இருக்கணும். ரோட்டில் போகும்போதும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இன்று கருநீல உடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சம்பாதிப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பண வரவில் எந்த குறையும் இன்னைக்கு இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையம் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விற்பனை அமோகமாக நடந்து நிறைய வருமானம் இருக்கும். இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 5ஆம் வீட்டில் இடம் பெறுறதுனால இன்னைக்கு உங்கள் புண்ணிய பலன்களெல்லாம் நிறைய அனுபவிப்பீங்க. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள் நிறையா இருக்கும். சிலர் பிள்ளைகளால் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மன கஷ்டங்கள் ஏற்படலாம். தட்டி கொடுத்து போகிறது நல்லது. இதுவரைக்கும் இருந்த பொருளாதாரத்தில் இழுபறி நிலை மாறி பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்களெல்லாம் பேசி தீர்த்து சுமூகமாக பண்ணிக்கிருவீங்க. சிலருக்கு பாக பிரிவினை போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். பெண்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சிலர் சொந்தமாக தொழில் செய்கிறதுனால நிறைய வருமானங்களை பெறுவீங்க. சிலர் உதிரி வருமானங்கள் இன்னைக்கு கிடைக்க பெறுவார்கள். மாணவர்கள் தங்களின் நிலை உயர பெறுவார்கள். அரசாங்க அனுகூலங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அரசாங்க உதவிகள், ஸ்காலர்ஷிப் போன்ற உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. பண பிரச்சனைகள்லாம் தீரும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் வியாபாரம் நல்லா லாபமாக நடக்கும். மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த குறையுமே இன்னைக்கு இருக்காது. கருப்பு கலந்த ஊதா நிற ஆடைகள் உடுத்துனீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க சண்முகனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பார்க்குறவங்க உங்களை பார்த்து வியக்கிற மாதிரி உங்களோட முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும். திருஷ்டி எடுத்துருங்க. உடலில் தெம்புடணும், சுறுசுறுப்புடணும், நல்லா ஜாலியாக இருப்பீங்க. வீட்டில் ஒரு இணக்கமான சூழ்நிலை, நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். மனசு நல்லா தெளிவாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் இன்னைக்கு விலகிடும். இன்று மஞ்சள் நிற உடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உறவினர், நண்பர் அல்லாத வேற்று மனிதர் ஒருத்தர்னால இன்னைக்கு உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் சேரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. இன்று சாம்பல் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் சுகஸ்தானம்னு சொல்லப்படுகிற 4வது இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா சுகங்களையும் இன்னைக்கு வாரி வழங்க போகிறாரு. பெண் குழந்தைகளால் பெருமை அடைகிற நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்கும். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் ஏற்படும். அந்த குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க. வேலை இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தாய் வழி உறவினர், மாமன், மைத்துனர், அந்த மாதிரி உறவினரோட உதவிகளையும் அவங்களோட பாராட்டுகளையும் இன்னைக்கு பெறுவீங்க. பெண்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் அதிக நன்மைகள் நடக்கும். அவங்களால லாபம் அடையும்படியான இன்னைக்கு சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க. அவங்களோட வருமானம் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் உயர்வும் அதிக மதிப்பெண்களும் பெறுவார்கள். சில மாணவர்கள் உயர்கல்வியில் அதுக்கு தகுந்த முன்னேற்றத்தை அடைவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வாயில் தேடி வரும். உங்களை தேடி வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். வெளியூரில் சிலருக்கு வேலை கிடைக்கும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். பண வரவு நல்லாவே இருக்குங்க. இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு ஒரு புதிய
நபரோட அறிமுகம் கிடைக்கும். அவரால் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய உதவிகள் நன்மைகள்லாம் இருக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குதுங்க. வேற்று மதம் அல்லது மொழியினரால் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்குங்க. இன்று நீல நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்றைக்கி எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. பெரியவங்களை கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுத்தீங்கன்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். தேவையில்லாத கவலைகள்லாம் இன்றைக்கி தவிர்த்துட்டு இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. இன்று பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.